பர்த்டே கொண்டாடுறீங்களோ இல்லையோ, திருமண நாளில் கொண்டாடுங்க. ஏன்னா அது கட்டாயம் நீங்கள் சோத்திரம் சொல்லியே ஆகணும். ஒருத்தர் சொன்னார், ஆமாம் ஐயா, பரவாயில்ல, நம்ம விசுவாசி இவர் ஒரே ஆவினால் நிறைந்திருக்கிறோம். இல்லை அப்படிலாம் இல்லை, இதோட வாழ்ந்து 1 வருஷம் முடிச்சிருக்கேன், கூடுதல் 1 ஆண்டு, திருப்பி 1 ஆண்டு கர்த்தர் கூட்டி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி சொல்கிறேன். சரி, ஏதோ ஒன்று அந்த மாதிரியாவது பேசினாவது வாழ்ந்தால் கூட பரவாயில்ல. சண்டை போடுற குடும்பம் கூட ஏதோ வாழ்கிறான்னு சொல்லலாம். ஏதோ அநியாயத்துக்கு யார் கூட பேசின்னு இருக்கிறான், தனியாக பார்த்து சிரிச்சிக்கிறான், தனியாக சிரிக்கிறான் ஒருத்தன். அப்புறம் பார்த்தா இந்த பேண்டு எடுத்தான். நான் இயர்ஃபோன் பேண்டு சொல்ல, இப்போ தான் தலைக்கு ஒரு பேண்டு போடுறாங்க இல்லையா, அந்த பேண்டு எடுத்தான், முடியெல்லாம் விளக்கணும். அப்புறம் பார்த்தா அந்த ஏர்பாட்டை எடுக்கிறான். பேசிகிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு சொன்னாங்க, சிரித்தேன். கொஞ்ச நேரம் தனியாக சிரிச்சுன்னு இருக்கேடா, நல்லா தானே பார்த்தேன் உன்னை போன வாரம், இப்படி ஆயிட்டானே. இப்படி தனியாக சிரிச்சுன்னு இருக்கிற நிறைய கேஸ் இருக்குது. சரி, அதை கேட்குறியா, அதை அவள் பொண்டாட்டிக்கிட்டையும் சொல்லி சிரித்து மகிழலாம். அப்படி இது எவன் பொண்டாட்டிக்கிட்டேயோ இவர் கடலை போட்டுருக்கிறார். ஏன்னா அவன் புருஷன் கேட்க மாட்டான், அவன் வேற ஒருத்தன் பொண்டாட்டிகிட்ட பேசின்னு இருக்கான். அந்த டைம் டேபிள்லாம் தெரிந்து வீட்டில் ஒரு அம்மா இருக்காது, அவன் அப்படி தான் பாஸ்டர். அது இது குடும்பமே நல்ல குடும்பம் இல்லை, ஜீன்லேயே பிளட்லேயே இருக்குது உமனைசிங். அந்த அம்மா மெடிக்கல் மைக்ரோபயாலஜிஸ்ட் மாதிரி சொல்லிடுறாங்க, ரத்த சோதிப்பாளர் மாதிரி சொல்லிடுறாங்க. என்னையா சபை பண்ணுது, அதுக்கு தான் பாஸ்டர் உங்கள் சபைக்கு வரதில்லைன்னா. நீ அறிவாளிடா நீ. என்னன்னு வருக போக இருக்கலாமே தவிர மந்தையில் ஆடாக இருக்க முடியாது. நாங்கள் சந்தையின் ஆடுகள். குடும்பம் எப்படி கட்டப்படும்? இதெல்லாம் நல்ல மெத்த படிச்சு குடல் மேலே மெடல் வந்துச்சு. அந்த மாதிரி கேண்டிடேட் ரெண்டுமே அவுட்ஸ்டாண்டிங் கேண்டிடேட், பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட். அதான் சொல்கிறேன், மெடல் குடல் மேலே இருக்குதுன்னு. அருமையான இன்டெலிஜென்ட் கப்பல் 2 பேருமே. வாழ தெரியலையே ஐயா, இது எங்கே கண்டு சொல்கிறது? வாழ தெரியல. சொத்துக்களை சேர்க்கறது கூட தப்பு இல்லை, ஆனால் சேர்க்கறதுன்னு குறிக்கோள் என்ன? இங்கெல்லாம் சொத்தெல்லாம் சேர்த்து எல்லாம் வாங்கிட்டு பையனை அமெரிக்கா கட்சி துரத்திடுதுங்க. அவன் போனானா அவ்வளோதான், அம்பிட்டு தான். கொஞ்ச நாள் காசு அனுப்புவான். அப்புறம் எனக்கு ஒரு ஃபேமிலி ஆயிடுச்சு, யூனோ மை பில்ஸ். ஒரு 2 வருஷம் தமிழில் பேசுவான் பையன் என்கிட்ட, அதுக்கப்புறம் இங்கிலீஷில் தான் பேசுவான். சரி, தெரிஞ்சிச்சு போச்சு. யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அவன் இங்கிலீஷில் சொல்லுவான், ஐ ஹவ் மை ஓன் கமிட்மெண்ட் டேட். சரிப்பா, நல்லா இருந்தால் போதும். அப்போ நீங்களும் அம்மாவை எப்போ வரீங்க? வரான்னா கூட்டினா போகிறான். சும்மா அவன் கேட்குறான். அதான் சொல்லிட்டான் இல்லை, எனக்கு இவ்வளோ செலவு இருக்குது, நான் எப்படி போவேன்?